கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஊர்வலமாக செல்ல முயன்ற காங்கிரஸ் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விவேக். வணக்கம் விவேக், அங்கு என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. விருத்தாச்சலம் பகுதியில காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஐநா தெருவில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு பேருந்து நிலையம் அருகாமையில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக புறப்பட்டார். அப்போது புறப்பட்ட பொழுது காவல்துறையினர் ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை என கூறி தடுத்து நிறுத்தினர். இதனால காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு காவல் உதவி ஆய்வாளர் உடனடியாக தனது மேல் அதிகாரியான துணை உதவி காவல் கண்காணிப்பாளர் கிரியாசக்தி தொலைபேசி மூலமாக காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலம் செல்ல முயல்கின்றனர் என தெரிவித்த போது அவர் தொலைபேசியில் ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை என தெரிவித்தார். தொடர்ந்து அவர் சம்பவ இடத்துக்கும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக சென்று சிலைக்கு மாலை அணிவித்தனர். அப்பொழுது இரண்டு தரப்பிற்கும் காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலம் செல்ல முயன்றும் போது காவல்துறையினர் இது போன்று நடந்து கொள்வதாகவும் தங்களுக்கு உரிய அனுமதி கொடுக்காமல் இது போன்று காவல்துறையினர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தொடர்ந்து ஏற்கனவே இது போல காங்கிரஸ் கட்சியினர் அந்த பகுதியில், அதாவது மகிழா காங்கிரஸ் தலைமையில ஊர்வலம் புறப்பட்ட போது இதே சம்பவம் நடந்தது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கும் காவல்துறைக்கும் தொடர்ந்து இது போன்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொடர்ந்து காவல்துறையினரால் கட்டுப்படுத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்தது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரா, விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.